வணக்கம் பக்தர்களே, இது உங்கள் முருகனருளிசை சேனல். முருகப்பெருமானின் அருள், அதிசயம், வரலாறு, ஆன்மீக உண்மைகள் அனைத்தையும் உங்கள் மனதுக்கு கொண்டு வரும் பக்தி பயணம் இதுவே. இன்றைய பக்தி பகிர்வு திருச்செந்தூர் மகா கும்பாபிஷேகத்தின் அதிசய வரலாறு. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானின் திருக்கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் பல சோதனைகளும் தடைங்களும் நடுவே வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. ராஜகோபுர திருப்பணி அருளால் நிறைவு பெற்றது. இந்த மாபெரும் பணியை சித்தர் தேசிகமூர்த்தி சுவாமிகள் தைரியத்துடன் முன்னின்று நடத்தினார். நிதி இல்லாத சூழ்நிலையில் கூட அவர் தளரவில்லை. முருகன் காப்பார் என்ற முழு நம்பிக்கை மட்டுமே அவரின் பலம். கணபதி சன்னதியில் பிரார்த்தித்தபோது தேவையான தொகை அதிசயமாக கிடைத்தது எனச் சொல்லப்படுகிறது. ஒரு இரவில் முருகன் கனவில் அருள் கூர்ந்து கயல்பட்டினத்தில் இருக்கும் சீதக்காதியை சந்தித்து உதவி பெறுக என்றார். சாதாரண உப்புப்பையாக தோன்றிய அந்த உதவி இறை அருளால் திருப்பணிக்குத் தேவையான பெரும்பலனாக அமைந்தது. இறுதியில் ராஜகோபுரம் முழுமை பெற்றது. கும்பாபிஷேக தினத்தில் முருகன் கனவில் தோன்றி குடமுழுக்கை கண்டு மகிழ்வேன் என்று அருளினார். திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த ஒரே 6 படை வீடு. இங்கு பாலசுப்பிரமணியர் சிவலிங்கத்தை வணங்கும் அரிய திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இன்றும் அந்த தலத்தை தரிசித்தால் வாழ்க்கை தடைகள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகிறார்கள். வணக்கம். இப்படியான முருகனருளின் உண்மை கதைகளை தொடர்ந்து அறிய முருகனருளிசை சேனலை பின்தொடருங்கள். முருகன் துணை.